சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா இன்றைக்கி வந்து MIUI 12 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ரெட்மி மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா MIUI 12 பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போகுதுங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர்த்துக்கு இந்த MIUI 12 வந்து நான் இப்போயே வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து நிறையா பேர் கேட்டீங்க. அதனால தான் இந்த MIUI 12 எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். MIUI 12 வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் யூஸ் ஆகும். MIUI 12 டவுன்லோடர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க்கை வந்து நான் கீழே தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்துருவோம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். ரெட்மியில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஆல் மொபைல்ஸ் ரெட்மி மொபைல்ஸோட எல்லா நேமுமே வந்திருக்கு. போக்கோ X2, ரெட்மி நோட் 5 ப்ரோ 8 எல்லா சீரியஸு வந்துருச்சு. ரெட்மி Y1 இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடது ரெட்மி நோட் 5 ப்ரோ டிவைஸு. எனக்கு வந்து இப்போ நான் பீட்டா ரோம் ஸ்டேபிள் ரோம் அப்படின்னு காப்போம். பீட்டா ரோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்டா ரோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது சும்மா ஓடிட்டுருக்க எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் தான் பீட்டா ரோமில் தருவாங்க. ஸ்டேபிள் ரோமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக எந்த பக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேபிள் ரோம் தான் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். பீட்டா ரோம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸில் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நிறையா பக்ஸ் எல்லாம் இருக்கும், இன்னும் நிறைய இது வந்திருக்காது பீட்டா ரோமில். ஆனால் ஸ்டேபிள் ரோமில் வந்து எல்லாமே பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக இருக்கும் அதில். அதனால் எல்லாமே ஸ்டேபிள் ரோம் தான் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. என் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன் வந்துருச்சான்னு தெரில. ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 வெர்ஷன் இருக்கும். சைனா வெர்ஷன், இந்தியன் வெர்ஷன், குளோபல் வெர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா சைனா வெர்ஷன் வந்து டவுன்லோடே பண்ண வேண்டாம். சைனா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சைனா லெட்டர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன் தான் மேக்ஸிமம் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுவாங்க. குளோபல் வெர்ஷன் வந்து நமக்கு வந்து இந்தியன் வெர்ஷன் தான் வேணும். நான் இப்போ எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து குளோபல் வெர்ஷன் வந்து வரும்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு வந்து குளோபல் வெர்ஷன் வராது, இந்தியன் வெர்ஷனே வராது, சைனா வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும். எனக்கு பார்த்துடலாம். நான் ஸ்டேபிள் வெர்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு காத்தனி எனக்கு இந்தியன் வெர்ஷன் இல்லை, குளோபல் வெர்ஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வேறு மொபைல்ஸில் போய் பார்ப்போம். எனக்கு சைனா வெர்ஷனில் தான் இருக்குது, சைனா அண்ட் குளோபல். எனக்கு ஆனால் இந்தியன் வெர்ஷனில் தான் வேணும். அதே மாதிரி பீட்டா ரோமில் போய் பார்ப்போம். சைனா வெர்ஷன் குளோபல் வெர்ஷனில் தான் இருக்குது. நான் வந்து இந்தியன் வெர்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு தேவையான டிவைஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நோட் 8 ப்ரோக்கு வந்து பார்க்குறேன். ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் ஆட்ஸ் வந்து வரும். அந்த இதில் கடுப்பான விஷயம். ஆட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணி. ஆட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏடை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு வந்து நோட் 8 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு ஸ்டேபிள் ரோம் இருக்கான்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ரோம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா IN அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்தியா வெர்ஷனே இருக்குது இதுக்கு. நீங்கள் தாராளமாக இதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வேறு ஏதோ டிவைஸுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் YN ரெட்மி Y2 இந்த மாதிரி செல்லுகளுக்கெல்லாம் நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். Y1க்கு பார்த்துருவோம் இருக்கான்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க. இந்தியா வெர்ஷன் இதுக்கு கிடைக்காது கன்ஃபார்மு. இதுக்கு குளோபல் வெர்ஷன் தான் இருக்குது. இதுலேயும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. குளோபல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வேணான்னு நினைக்கிறேன். இந்தியன் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட் 7 ப்ரோக்கு பார்ப்போம். ஸ்டேபிள் ரோம் இருக்குது, இந்தியன் வெர்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நோட் 9 ப்ரோக்கெல்லாம் உனி லான்ச் ஆக போகுது இந்த மாதம் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நோட் 9 ப்ரோ மேக்ஸுக்கு இதுக்கு ஸ்டேபிள் ரோம் இருக்காது. OTA இதுக்கு ஸ்டேபிள் ரோம் இல்லை. சைனா வெர்ஷனும் இல்லை, குளோபல் தான் இருக்குது. இந்தியன் வெர்ஷன் தான் நமக்கு வேணும். இதில் ஒன்றும் இந்தியன் வெர்ஷன் வரல. இந்தியன் வெர்ஷன்னா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து நமக்கு அவங்க MIUI 12 வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இந்தியன் வெர்ஷன் இதில் கிடைக்கும் கன்ஃபார்ம். இப்போ ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு இல்லை,
என் செல்லுக்கு இப்போ கிடைக்கல. ஆனால் உங்கள் செல்லுக்கு இது என்ன செல் இருக்குதுன்னு போட்டு பாருங்கள். உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என் டிவைஸ்க்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டேபிள் ரோம்லேயே சரி குளோபல் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு கூகுளில் போயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோட் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகுது. நான் வந்து இதை பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.70 ஜிபிக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் அபவுட் ஃபோனில் போய்க்கோங்க. சிஸ்டம் அப்டேட்டுக்குள்ளே போய் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடிய லேட்டஸ்ட் பேக்கேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் ஏற்றி வச்சுருந்தது ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகி MI12 வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த நீங்கள் MI12 வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி சிப்ஸாக இருக்கும். சிப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் லோட் பண்ணி ரீபூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக MI12 வந்து கிடச்சிரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.